Hello friends, welcome back to Play Tamil. So now upcoming 2025 yearல என்னென்ன சீரிஸ் அண்ட் என்னென்ன OTT பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அதெல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் நம்ம இன்வின்சிபிளோட சீசன் 3 February 6th தான் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் கண்டிப்பாக ஆஸ் நீங்கள் சூப்பர் ஹீரோ லவர்ஸாக இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சீசன் 1 and 2 பார்த்துட்டேன். பயங்கரமாக கிரியேட் பண்ணிட்டாங்க ஸ்டோரியில். அண்ட் நம்ம ஹீரோ தான் இன்வின்சிபிள் அண்ட் அவங்க அப்பா தான் ஆம்னி மேன். அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பேட்டில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் சீசன் 2 அவங்க ரெண்டு பேர் பேரப் ஆயிடுவாங்க. அண்ட் வேர்சஸ் வந்து வால்டர்மைட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சைடு இருக்காங்க அவங்க அப்பா சைட்லேருந்து. அவங்களாம் வந்து இப்போ நம்ம எர்த்தை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. அண்ட் இதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அதை தான் நம்ம இந்த சீசன் 3ல பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரி வைஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அனிமேஷன்லேயே ஆக்ஷன் வைஸ்லேயும் நல்லா கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்களா. ஒரு ஒர்த் வாட்சான ஒரு சீரீஸு. சீசன் 1 and 2 இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணிடுங்க. நம்ம ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ரீச்சர் சீரிஸோட சீசன் 3யும் February 20 தான் நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் சீசன் 1 and 2 ஆல்ரெடி நம்ம தமிழ் டப்டோட தான் ப்ரைம் வீடியோ சைடில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அது மெயின் நம்ம ஆலன் ரிச்சனுக்காகவே பார்க்கலாம். அவர் செம்ம மாஸ்குலராக இருப்பார். சீசன் 1ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் டோட்டலி ஃபேன் ஆகிட்டேன். அவர் ஒன் மேனான ஒரு ஆர்மி, அவருக்கு லைக் ஒரு மிஷின் அவர் வந்துடும். அது ஸ்டோரி வைஸில் அப்படியே ஒரு கைக்கு ஒரு மிஷின் வந்துடும். அண்ட் அதை முடிக்காமல் இவர் விடவே மாட்டார். அண்ட் அது முடிக்கிறதுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான எண்டு வரைக்கும் போகிறாரு. நீங்கள் அப்படியே இந்த சீரீஸை பார்த்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபைனஸ்டான சீரீஸ் அண்ட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லுக்காக கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம மார்வல் சைட்லேருந்து நம்ம டேர்டெவில் பார்ன் அகெயினோட சீரீஸும் வந்து நம்ம March 4th தான் ரிலீஸ் பண்ணுறாங்க Disney Plusல தான். அண்டு ஓகே, நம்ம இது முன்னாடி ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் டேர்டெவிலோட 3 சீசன்ஸுமே அவைலபிளாக இருந்தது. அண்ட் இப்போ அதெல்லாம் மூவ் பண்ணிட்டு நம்ம Disney Plusக்கே கொண்டு வந்துட்டாங்க. இன்கேஸ் அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம டேர்டெவில் தான் யார், அவர் எந்த லிமிட்டான லைக் ஒரு சில விஷயங்கள்லாம் அவரை பற்றி இருக்குது, அதெல்லாம் நல்லபடியாக வந்து அந்த 3 சீசன்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இது 4th சீசன்னு சொல்லலாம். பட் இது வந்து நம்ம MCUவில் கொண்டு வந்துட்டாங்களா, ஸோ அதனால் இது கொஞ்சம் தனியாகவே இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் அதுலேருந்து அப்படியே திரும்பி உள்ளே வருவாங்க. மெயின் நம்ம ஹீரோவை திரும்பி உள்ளே வந்துட்டார். அண்ட் அவர் தான் ஃபைனஸ்டான நம்ம இந்த மேட் மர்டாக்கோட கேரக்டராக நடிச்சிருப்பார். ஸோ கோர் கான்செப்ட் இப்போ எப்படி இந்த ஸ்டோரி கொண்டு வராங்க நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கிங் பின் இருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த வீல் ஆஃப் டைமோட சீசன் 3 நம்ம March 13th ரிலீஸ் ஆகுது நம்ம ப்ரைம் வீடியோவில். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீசன் 1ஓட சீசன் 2 எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஸ்கோப்பான ஸ்கேலில் வந்து அவங்க அதை கிரியேட் பண்ணியிருந்தாங்களா, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அண்டு நிறைய பேர் இப்போதைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வந்துச்சா, ஸ்டோரி மேபி லேசாக மறந்துருக்கலாம். ஏன்னா எனக்கே வந்து ஸ்டோரி லேசாக தான் வந்து இப்போ ஞாபகம் இருக்குது. அது மட்டும் தெரியும், ஸ்டார்டிங் வந்து ஏதோ ஒரு ட்ராகன் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ட்ராகன் யாருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சீசன் 2ல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி லைக் ஒரு கெட்ட சக்தியான ஒரு குரூப் ஒன்று சுற்றிட்டு இருப்பாங்க. அதுலலாம் சில மர்ஜெல்லாம் ஆவாங்க. ஆனால் இப்போதைக்கு சீசன் 3 டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்காமல் ஒரு வார் செக்மெண்ட்டான விஷுவல்ஸ் அவங்க உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் சீசன் 3ல். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம த லாஸ்ட் ஆஃப் அஸோட சீசன் 2வும் ஏப்ரல் மந்தில் தான் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் டேட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் தரல, ஆனால் கண்டிப்பாக ஏப்ரலில் வந்துடும். வேர்ல்டு வைட் ஃபுல்லாக மேக்ஸில் தான் ரிலீஸ் ஆகுது. பட் நம்ம இந்தியாவில் ஜியோ சினிமா ஆப்போட தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு சீசன் 1 நம்ம தமிழ் டப்பில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க தெரியாமல் வந்துருக்கு. ஸோ அவைலபிளாக தான் இருக்குது. இன்கேஸ் பார்க்கலன்னா டெஃபினட்டாக பார்த்துருங்க. சீசன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபங்கஸால் எப்படி வந்து நிறைய ஜாம்பிஸாக மாறி இருக்காங்க. அண்ட் நிறைய வருஷம் கழிச்சு அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்கேருந்து திரும்பியும் சேஃபாக எப்படி அவங்க நெக்ஸ்ட் அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி கேம்ஸ் யாரெல்லாம் ஆடி இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு சேடஸ்டான செக்மெண்ட் அப்கமிங் வரப்போகுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்படி என்ன லெவலான சேடான எலிமெண்ட் இருக்கும்னு. ஏன்னா கேம் சைடில் அது கொஞ்சம் டாப் நாச்சாக பண்ணிட்டாங்களா. ஸோ பார்ப்போம் சீரீஸில் எப்படி பண்ணுறாங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி சீரீஸு ஃப்ரம் நம்ம த யூனிவர்ஸ் ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸே தான். ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி 100 yearsக்கு முன்னாடி அந்த கதையை தான் இதில் சொல்ல போகிறாங்க. ஸோ டைம்லைன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் ஏதோ புக்கில் தான் அகெயின் இன்ஸ்பயராக தான் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாவல் ஆல்ரெடி இருக்குன்னு தான் நிறைய பேர் அதை படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இதில் வந்து சர் டன்கன் சொல்லிட்டு ஏதோ ஒரு கேரக்டராக அண்ட் அவரோட ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆன ஸ்டோரி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இது அகெயின் அஃபிஷியலி ஃப்ரம் HBO சைட்லேருந்து தான். அண்ட் டோட்டல் இதுக்கு 6 episodes தான்
இருக்கவும் போகுது. ஸோ எதுக்கு பிறகு இது பண்ணுறாங்க, இதெல்லாம் அப்புறம் எங்கேயோ கனெக்ட் ஆகுமா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நல்லா பாப்புலர் அண்டு நல்ல ஒரு ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதோட ப்ரீக்குவலான ஸ்டோரிஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. அதனால தான் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இப்போது நைட் ஆஃப் த செவன் கிங்டம்னு ஒரு ஸ்டோரியும் வரப்போகுது. அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட நெக்ஸ்ட் சீசனோட ஒர்க்கு கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அது ஸ்டோரி ஒர்க்கில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ ஹோப் ஃப்யூச்சரில் நம்ம சீசன் 9 எதிர்பார்க்கலாம். ஆனால் அது வரைக்கும் முன்னாடி சில மூவிஸ்லாம் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்குவிட் கேமோட சீசன் 3யும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுது. டேட்டு எக்ஸாக்டாக அனௌன்ஸ் பண்ணல. ஒரு ரூமர் ஆட்டம் வந்து ஜூலை மந்த்துன்னு வந்திருக்கு. பட் அது அஃபிஷியல் டேட்டு கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸாக அது அஃபிஷியலி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தருவாங்க. அப்போ தான் நம்ம அதை நம்ப முடியும். இது ஜஸ்ட் ஒரு லீக்கான ஒரு அப்டேட்டு தான். அண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்குவிட் கேம் சீசன் 1 எக்ஸ்ட்ரீம். சீசன் 2 நிறைய பேருக்கு கொஞ்சம் பிடிக்கல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டோரி அவங்க முடிக்கல. அந்த கிளிப் ஹேங்கர்லேயே முடிச்சிட்டாங்களா, அவங்களாம் பயங்கர ஹைப்பில் இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு. அதனால தான் அவங்க கொஞ்சம் ஹேட்ரேட்டோடு தராங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. சீசன் 1 அல்டிமேட், சீசன் 2வும் அதே லெவலான ஒரு ஆன்சைட்டி லெவலோட செம்மையாக பண்ணிட்டாங்க. சீசன் 3 கன்க்ளூட் பண்ண போகிறாங்க ஸ்டோரியை. ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஏலியன் எர்த்தோட ஒரு சீரீஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹுலு ஆப்பில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஹுலு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய பெரிய லெவலான கான்டென்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அகைன் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் பார்க்க முடியும். அண்ட் ஓகே, இது என்ன கான்செப்டாக இருக்கும்னா நம்ம ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் நம்ம ஏலியன் ரொமிலியோஸும் நல்ல கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இதை ஸ்டாப் பண்ணுறவங்க பிளானிங்லேயே கிடையாது. கண்டிப்பாக இந்த ஏலியனோட ஃப்ரான்ச்சைஸ் நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஆகும். அண்ட் அதில் ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸில் நம்ம ஏலியன் எர்த்தில் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி செக்மெண்ட்டோட கொண்டு வர போகிறாங்க. ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் நாயகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம வெனஸ்டேவோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும். நெட்ஃப்ளிக்ஸில் தான். அண்ட் என்ன டேட்டு தான் இன்னும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் தரல. 2B அனௌன்ஸ்னு தான் வச்சுருக்காங்க. அதனால் அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து கொஞ்சம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக. பட் என்னந்தாலும் வெனஸ்டே சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸு. அதுக்கு மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் சீசன் 1 ஸ்டோரி கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஓகேங்களா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரிலாம் போவோன்னு. அது கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிட்டாங்க. ஒரு டீனேஜ் ஹை ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃபேண்டசி உலகத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு லைக் நம்ம ஹாரி பாட்டர்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான இது அவங்க தனி சைடாக ஒரு யூனிவர்ஸ் அங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு வெனஸ்டேவோட கேரக்டர் வச்சு ஒரு சீரீஸ் வரும்னு. இன்னும் நம்ம ஆடம்ஸ் ஃபேமிலி நான் பார்த்துருக்கேன் நிறைய கார்ட்டூன்ஸ்லலாம். பட் அதில் இந்த கேரக்டரை இப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னு தான். பட் பார்ப்போம் சீசன் 2 இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வைஸ்லையும் ஸ்டோரி வைஸ்லையும் கண்டிப்பாக அது இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எந்த லெவலில் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 த ஃபைனல் ஷோ டவுன் ஆன ஒரு சீசனாக இருக்க போது. அண்ட் இது கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிரும். எப்போன்னு தெரியாது, அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணணும். ஆனால் இது கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்க போது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட லைக் அந்த ஃபுல்லாக இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலி அந்த இடத்துல நீங்கள் இன்வால்வ் ஆயிடுவீங்க. அந்த டவுன்லேயும் சரி அந்த எல்லா ஸ்டோரி வைஸ்லேயும். அண்ட் நம்ம மிலி பாபி ப்ரௌன்லேருந்து எல்லா கேரக்டர்ஸோடு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வாழ்ந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுவோமா. அதனால இந்த சீரீஸ் நிறைய பேருக்கு ஒரு இமோஷ்னலாகவும் கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ உள்ள லவ் செக்மெண்ட்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபைனஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸோடு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டோரி கொஞ்சம் ஹாரர் அண்ட் த்ரில்லரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பாப்புலாரிட்டி அது ரீச் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலான சீசனாக கண்டிப்பாக நிறைய இமோஷ்னல் செக்மெண்ட் தான் உள்ளே ஆட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இட்டோட ஒரு சீரீஸும் தனியாக வருது, நம்ம வெல்கம் டு டெரின்னு சொல்லிட்டு. ஸோ இட்டோட மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க 1 and 2. அண்டு 2 எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. ஏன்னா 1 சின்ன பசங்களோட சூப்பராக இருந்தது. 2 எல்லாம் வாழ்ந்துருப்பாங்களா, அது கொஞ்சம் சிங்க் ஆகாமல் இருந்தது. பட் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இதோட ஒரு ப்ரீக்வலானது. ஸோ லைக் ஒரு 1962 டைம்லைன் பீரியட் தான் உள்ள நம்ம பார்க்க போகிறோம். அகெயின் ஃப்ரம் HBO சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணுறாங்க. ஒரு டாப் நாச்சாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு ஹாரர் அண்டு லைக் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எப்படி இருக்கோ அதே லெவலான ஒரு எஃபெக்ட் நம்ம இந்த சீரீஸில் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ரெஃபரன்ஸாக அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் இந்த சீரீஸ் பார்க்கலாம். அண்ட் பெரிய சீரீஸ்னால கண்டிப்பாக நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம எல்லா சீரிஸோட லிஸ்ட். அண்ட் இன்னும் நிறைய சீரிஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் அதுக்கு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷனோ இல்லை ஏதோ ரிலீஸ் டேட்டோ வந்து தராமல் இருக்காங்களா, அதனால தான் டேட்டா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. ஸோ அதெல்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல இல்லை தனியாக இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.